ஹாய் ஹலோ வணக்கம். இது கொல்லிமலை அடிவாரத்து தோட்டத்து வாழ்க்கை. இப்போ நம்ம வையப்பமலையில் இருக்க நம்பெருமாள் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். எங்கள் குலதெய்வத்தோட துணை கோயில். ஸோ 2வது தம்பிக்கு 3வது மொட்டை அங்கே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் நேரமாகவே கிளம்பியாச்சு. நம்ம ஃபஸ்ட்டு தம்பிக்கு 3வது மொட்டை அங்கே தான் போட்டோம், அதனால் இவனுக்கும் போடலான்ட்டு அப்படியே போண்டா எல்லாம் வாங்கியாச்சு. கோயிலுக்கு போகிறதுனாவே கட்டுசோறு கட்டிட்டு தான் போவோம். ஸோ அதுக்கு தொட்டுக்கு சாப்பிட்டுக்கே வாங்கியாச்சு. அப்படி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. நம்ம இங்கே இருக்க முருகன் கோயிலுக்கு போகல, பின்னாடி இருக்க நம்பெருமாள் கோயிலுக்கு தான் போகிறோம். ஸோ போகிறப்பயே மாலை எல்லாம் வாங்கிட்டு போயிடலாம். இங்கேயே ஒருத்தரை பிடிச்சி மேலே வச்சுருச்சு, தண்ணி பாட்டிலாம் இருக்குது, கீழே படுத்துச்சு, விசிறிக்கு படுத்துருக்கு இருப்பாங்க. கோயில் வந்துருச்சான்னு இருப்பீங்க. வையப்பமலை முருகன் கோயிலுக்கு பேக் சைடு அப்படியே இருக்குது. இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். இது கொஞ்சம் உள்ள தெருவுக்குள்ளே போய் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி இங்கே வந்து பெருமாள் கோயிலுங்கிறனால சனிக்கிழமை அமாவாசை அந்த மாதிரி தான் கூட்டம் இருக்கும். மற்ற நாள்லாம் கூட்டம் பெருசாக இருக்காது. நம்ம 2வது தம்பிக்கு சாப்பாடு ஊட்ட வந்தது இந்த கோயில் தான். அந்த வீடியோ நம்ம சேனலுக்கு போய் பாருங்கள், நல்லாயிருக்கும். கோயிலுக்குள்ளே என்ட்ராக போகிறோம். இந்த கோயிலுக்கு வரதுக்கான மெயின் ரீசனே இங்கே பல வருஷமாக இருக்கிற இந்த அவ்வளோ பெரிய ஆலமரம் தான். நல்ல காத்தோட்டமாக சூப்பராக இருக்கும். வந்தோடனே வேலை இந்த 2வது குட்டிக்கு தொட்டில் கட்டுற வேலை தான். வீட்டிலேருந்தே கையில் எடுத்துகிட்டு வந்துடுவேன். நல்ல காத்தோட்டமாக அந்த காற்றுல ஆடிக்கிட்டே தூங்குறதுக்கு அவனுக்கும் நல்லாயிருக்கும். எங்கே வந்தாலும் இந்த கூட்டுறப்பு இருக்கிற வேலை போகுது. ஸோ மேலே இருக்கிற இதெல்லாம் கூட்டி தள்ளிடலாம். மேலே கொஞ்சம் இல்லை குச்சி அந்த பட்டெல்லாம் உறிஞ்சு கிடக்கு, அதை கூட்டி தள்ளி விட்டுடலாம். வந்தோன்னே இவங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க விளையாட. என் பையன் எனக்கு ஹெல்ப் பண்ண வந்துட்டான். இவனுக்கு இருக்கானுங்களே, நம்ம ஒரு வேலை செய்கிறப்ப தான் நடுவில் வருவானுங்க. நான் கூட்டுறேன்னு வாங்கி கூட்ட வந்துட்டான். நம்ம பை எல்லாம் அடுக்கி வச்சாச்சு ஒரு ஓரமாக. மொட்டை அடிக்கிறவங்களுக்குலாம் ஃபோன் பண்ணி கேளுங்க, அவர்கிட்ட நம்பரு கேட்கல. இந்த ஆலமரத்தோட விழுதுகளோட இந்த இடத்த பார்க்குறப்ப சூப்பராக இருக்குது. இந்த இடத்துல தான் நம்ம பொங்க வைக்க போகிறோம். பொறுமையாக மொட்டை பாஸ், மொட்டை அடிக்கிறதுக்குள்ள ஆட்டம் போடாத. சாப்பிட்றதுக்கு அண்ணன் இலை பிரிக்கிறோம். ஃபஸ்ட்டு குழந்தைங்களெல்லாம் உட்கார வச்சு சாப்பாடு வச்சிடலாம். ஸோ அவங்களுக்கு இலைய போட்டாச்சு. கட்டுசோறு கோயிலுக்கு போனோம்னாவே இந்த கட்டுசோறு முக்கியமாக கட்டிட்டு வந்துடுவோம். அதனால் புளி சாதமோ தயிர் சாதம் வீட்டிலேருந்தே செஞ்சுட்டு இருந்தாச்சு. ஊறுகாவோட கடையிலேருந்து போண்டா மட்டும் வாங்கியாச்சு. எல்லாமே அம்மா ஸ்பெஷல் தான் இன்றைக்கும். இப்போ உங்களுக்கு ஊறு வேணுமாப்பா? அக்கா வீடும் வந்துட்டாங்க. அவங்க நாமக்கல்ல இருந்து டேரக்டாக இப்படி வேலங்கொண்டம்பட்டி வழியாக வந்துட்டாங்க. ஹாய் சொல்லுங்க. நக்கிட்டோம். நாமளும் சாப்பிட உட்காந்துச்சுங்க. தம்பி சாப்பிட்ட மிச்சம் வச்சிட்டான், அதிலே நம்மளும் உட்காந்துக்கலான்ட்டு தயிர் சோறு புளி சோறு ஊறுகாவோட சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. கோயிலுக்குன்னு வந்தால் இந்த புளிசோறு இல்லாமல் அந்த நாளே முடியாது. ஸோ வழக்கம் போல் உதிரி அம்மா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. வடையோடு வச்சு வெளுத்து கட்டிடலாம். தான் நிறைய பண்ணிட்டீங்களா? ஆமாம், புளிசாதம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு லிஸ்ட் வந்தது. என் லிஸ்ட்டில் யாரும் வரலையா? மதியான சாப்பாடு நம்ம இவ்வளவுன்னு சொல்லியிருக்கோம். இல்லை இன்னும் இல்லைங்க. சாப்பாட்டெல்லாம் முடிக்கலாம். அப்போதான் நாங்களே போட்டு சாப்பிடுவோம். பொங்கல் பொங்க போகுது. பொங்கிட்ட மொட்டை அடிக்கிற வர சொல்லியாச்சு. அடுத்து மொட்டை அடிக்கிறது தான். லட்டுக்கு தீர்த்தம் போட்டுடலாம். இப்போ போய் நம்ம தம்பிக்கு தீர்த்தம் போட்டு வந்துடலாம். மொட்டை அடிக்கிறவனு வந்துட்டாரு. தீர்த்தம் போட்டுட்டு போனால் கரெக்டாக இருக்கும்.
ஏன்னா கோயில் பக்கத்துலேயே இல்லை, அவங்க வந்து வையப்பு மலையில் இருக்காங்க, நமக்கோசரம் தான் வந்திருக்காங்க, அதனால சீக்கிரமாக போகலாம். ஆனால் நம்ம ஊர் என்ன ஊர் சொன்னீங்க? காலப்பநாயக்கி. இங்கே கொல்லிமலை வரோம். கொல்லிமலை வரோம். எங்க அந்த தீர்த்தம் போட்ட பூஞ்சை கொஞ்சம் காமிங்க, திருப்புங்க. இல்லாட்டி மொட்டாடி போகலாமா? ஆ போகலாம். பாட்டு ரெடி பண்ணிக்கோங்க. பாட்டு என்ன, குக்கோட்டி குன்னாட்டி அது. இப்போ போய் ஃபஸ்ட்டு லட்டுக்கு மொட்டை அடிச்சுட்டு வந்துடலாம். ஆ ரோடு அடிச்சுக்க லட்டு. அழுதானே ஃபோன் போட்டுக்கலாமா? செல்ல போட்டு விட்டுருங்களா? எனக்கு இப்போ தான் 10 முட்டை போட்டாங்கன்னு அனுப்பிடுறாங்க. உனக்கு எத்தனை போட்டாங்க? போன வெயில் அடிச்சப்போ லைட்டாக அழுந்து வந்தானே. பார்க்க பெருசாக அழுவாமல் ஜம்முன்னு மொட்டை அடிச்சுக்கிறாங்க இந்த தடவை தான். மொதல் 2 மொட்டைக்கு லைட்டாக தான் அழுவேன், இந்த தடவை அவனுக்கே நல்லா இருக்கும் போல் அடிக்கிறது, அதனால் அழுவாமே அடிச்சுக்கிட்டான். மொட்டை பாஸ் ரெடி. லட்டு டேய், இந்த சந்தன கட்டை தைக்கிறதுக்கு அதுக்கு ஒரு போட்டிங்க, எல்லாம் அடிச்சுக்கிறாங்க குட்டி பசங்களாம். நான் தைக்கிறேன்னு அது ரொம்ப அழுத்தி தைச்சாதான் வருது. இவனுக்கு தண்ணியை தெளிச்சு தைச்சிக்கிட்டு கிடக்குறானுங்க. என்னப்பா இப்படி தேய்க்கணுமா? சந்தன கட்டடா, இதுல இருந்தா சந்தனம் வரும். சேண்டல் உண்டு. கங்கில் இருக்கு, கங்கில் இருக்கிறது வழி பேஸ்ட் தொடை விடுவா. இங்க பாரு. இந்தா போட்டுக்க. அந்த கால் தூக்குல சார். சூப்பர். இங்க பாரு சூப்பர் 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 சூப்பர். சூப்பர் சூப்பர். மொட்டையா சூப்பர் சூப்பர் மொட்டை பத்துமா அப்படின்னு காமிச்சிட்டு இருந்தது. 10 தூவிங்க போலாம் போலாம். என்னது? அப்பிச்சு விடுறாங்க. வா நீ விடுறியா? போ.
நீயும் போ மொட்டை நீயும் போ இப்போ மொட்டையும் வரணும். லட்டு போய் நீ எடு நானும் போறேன். நான் சாப்பிட மாட்டேன். வேணாம் 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 சட்டையில் எதாவது வேணாம். ஆறட்டும் அதனால போடு நீயோ பொறுமை பொறுமை இருக்கா. சாப்பிட்டு லட்டுக்கு சூப்பராக மொட்டை அடித்து முடிச்சாச்சுங்க. அவனும் அழுவாமல் அடிச்சுட்டான். தரிசன பூஜை எல்லாமே முடிச்சாச்சு. பொங்கலும் சாப்பிட்டாச்சு வச்ச சக்கரை பொங்கலை. அடுத்து வந்து நம்ம மலை கோவிலுக்கு போகலான்னு இருக்கோம். நீ எங்க சாதிக்கிற ஆயம் மேல சாஞ்சிக்கிட்டேன் என்னமோ நீ நடந்து போன மாதிரி சாதிச்சுட்டான். ஒடியாந்துருல பின்னாடியே அப்பனா சாதிச்சுன்னு அர்த்தம். ஒடியாரே பின்னாடி ஒடியாரு 2 பேரும் ஒடியாங்க. இல்லைன்னா நம்ம ரெண்டு பண்ணி இப்பதான் ஆய போற நீங்க பிடிச்சிக்கிட்ட. இல்ல நான் ஏய் ஆயம் மேல ஏற்கனவே அவன் வெயிட்டா சும்மா கொஞ்சம் தூக்கி போனேன். எப்ப தரத்த விடுங்கப்பா. ஒரு காரை முன்னாடி பேசிப்பா. வாங்கம்மா போலாம்ப்பா. நம்ம காருக்கு ஏற்ற அளவுக்கு தான் போவோம். நம்ம காரு எப்பயும் நின்றாள் தானே. ஸ்கூல விட்டு போகும்போது ஒரு லூசு பையில அமைதியாவா BMW போதும் அங்க போய் எடுத்துக்கலாம். கார் பார்த்தோம். போதும் நம்ம மேல போய் எடுத்துக்கலாம். குட்டி குட்டியா தெரியுதா எனக்கு வயப்புமலை முருகன் கோயிலுக்கு வந்தாச்சுங்க. ரோடு புதுசாக போட்டிருக்கனால கார்லேயே வந்தாச்சு மேலே வரைக்கும். வெயில் தான் பயங்கரமாக அடிக்குது. இப்போ இங்கேருந்து அங்கே ஏறணும். தூக்கிட்டு போ. இந்த கொஞ்சம் படி ஏறதுக்கே மலைப்பா இருக்கு. இந்த ரோடு இல்லைன்னா கீழே இருந்து ஏறி வரணும். உள்ளே வந்தாச்சு. இதுக்கப்புறம் ஃபோட்டோ வீடியோ வந்து அலோடு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அது ஏன் சொல்கிறாங்கன்னு எல்லா கோயிலும் எனக்கும் தெரியல. ஸோ இதோட நம்ம கட் பண்ணிக்கலாம். கோயிலுக்கு மிக அருகாமையில் வீடு இருக்கு. மேலே கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. சரி போகிற வழியிலே சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு இந்த ஹோட்டலுக்கு வந்துட்டோம். சரி பிடிச்சதா சாப்பிட்டுட்டு போயிடுவோம். மேலே ஏறினதெல்லாம் டயர்டாக இருக்குது. தெம்பாக சாப்பிட்டு போகலான்னு போகலாம். நம்மளும் உட்காந்தாச்சு சாப்பிட்றதுக்கு. நான் தான் கடைசியாக சாப்பிட்றேன். ஏன்னா தம்பி கையில் இருந்தான். ஸோ வீட்டிலலாம் சாப்பிட்டதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட தம்பியை கொடுத்துட்டு நான் உட்காந்துட்டேன். இந்த தட்டில் இருந்து பிரியாணி அடிச்சது அப்படி கொட்டுறப்ப அதை பார்க்குற ஃபீலு தனி ஃபீல் தான். சாப்பிட்ட ஃபீல் வந்துடும். அதுலேயே தான் இருக்கானுங்க.
ஃபைனலி வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. சூப்பராக மொட்டை அடிச்சுக்கிட்டான். எந்த ஒரு அழுவாச்சும் இல்லாமல் மலை கோயிலுக்கெல்லாம் போனால் கடைசியாக பிடிச்சதெல்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு திருப்தியாக வந்துட்டோம். ஹோப் இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.